கொண்டே விடுவே ராஸ்கல். இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. ஏய் லூசு, நீ 9,000 9,000 நினைச்சுக்கிட்டு 5,000 சேரவங்க வந்தா நானா கிடைச்சேன்? பைத்தியம் மெண்டல். பையன் என்னமா பேசுறேன் பாத்தியா? புடிச்சுக்கிட்டு போடுறீ நடுவாளி. போடு போடு. உங்கடி நீங்களும் உங்க வியாபாரம். மூன்றாவதாக லாக்டவுன் வரப்போகிறது. அனைத்து ஹோட்டல்களும் மூடப்படுமா? கொக்க மக்க என்னடா நடக்குது? இஸ்ரேலுக்கும் ஈராக்குக்கும் வார் நடப்பதால் நம்ம நாட்டில் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வரும். ஆகையால் நம்ம நாடுகளில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் மூடப்படுமா? ஆத்தாடி ஆத்தா, இங்க சண்டை நடந்தா இங்கேயும் ஹோட்டலை மூடுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. பெட்ரோலும் தட்டுப்பாடு வருமா? பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா இந்த மனுஷன் வண்டிக்கு பெட்ரோல் போடாது. பெட்ரோல் போடலைன்னா 7-8 நாள் வீட்லயே இருக்கும். வீட்ல இருந்துச்சுன்னா ஏன் உசுர வாங்க? இதுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு சிலிண்டர் வேலை இல்ல. விறகடுப்புல சமைச்சு ஏன் உசுரம் ஆக்கிறதுக்கு? ஆத்தாடி, முதல்ல சிலிண்டர் புக் பண்ணணும், வண்டிக்கு பெட்ரோலை ஃபில் பண்ணணும், 7-8 லிட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிறேன். அத்தக்கிழவி அத்தக்கிழவி என்னடியே காலையிலே காவு காவுன்னு கத்திக்கிட்டு? நாட்டு நடப்பு தெரியுமா உனக்கு? ஆடு நடக்குது, மாடு நடக்குது, எல்லாம் தான் நடக்குது. என்ன நடக்கல? ஐயோ, அந்த நடப்பு இல்ல தக்கிழவி, இது நாட்டு நடப்பு. ஊருக்குள்ள பெட்ரோல் எல்லாம் கம்மியாகுதான். யாருக்கும் பெட்ரோல் இனிமே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. யாரும் எங்கேயும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. என்னடி சொல்ற? நெசமாவா? ஆமா தக்கிழவி, பெட்ரோல் போனா கூட கழுது போயிட்டு போகுது. நடந்தே போய் உடம்பு ஆரோக்கியப்படுத்திடலாம். இங்க சிலிண்டரே வராதான். சிலிண்டர் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? சிலிண்டர் ஏண்டி வராது? அதுக்கு தான் தட்டுப்பாடு இருக்கான். ஊர்ல உள்ள ஹோட்டலை பூரா அடைக்கணுமா. மதுரையில எல்லாம் ஒரு கடை கூட இருக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னா? மதுரையில ஒரு ஹோட்டல் கடைக்கார அண்ணாச்சி இப்பதான் பேட்டி கொடுத்தாரு. இங்க பாரு, போன பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. அத்தாடி, ஆமா, என்னடி இப்படி சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் என்ன போன் நோண்டிக்கிட்டு இருப்ப, போன் நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு திட்டிக்கிட்டே இருக்கல. இதெல்லாம் நோண்டினதுனாலதான் எந்த ஊர்ல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியுது. ஆமா, இதெல்லாம் ஏண்டி நம்ம ஊர்ல நடக்குது? அதான் சிலிண்டர் கூட குமிச்சு வச்சிருப்பேன்ல, புக்கு பண்ண 3 நாள் வந்துட்டு போகுது. ஏன் கிடைக்காம போகுது? தெருவுக்கு தெரு பெட்ரோல் பங்கு இருக்கு, அதுல போய் பெட்ரோல் ஊத்திக்க வேண்டியதானம் டி. அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? இஸ்ரேலுக்கு ஈராக்குக்கு இப்ப சண்டை நடந்து வெடிகுண்டெல்லாம் போட்டாங்கல்ல. ஆமா, வெடிச்சுக்கிட்டு வானத்துக்கு மேல இலம்டி புகை பறந்துச்சு. பறந்துச்சா. நம்ம ஊர்ல துபாயி, அபுதாபி, பக்ரீன்ல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே இருங்க, வீட்டை விட்டு வெளில போகாதீன்னு நம்ம ஊர்ல போட்ட ஊரடங்கு மாதிரியே அந்த ஊர்லயும் போட்டு எல்லா மக்களையும் வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்காங்கல்ல. ஆமாடி, நம்ம பரமசிவ மையம் பாலு அவன் இதே மாதிரி வெறி குண்டு போற இடத்துக்கு பக்கத்துல போய் மாட்டிக்கிட்டானா. அதனாலதான் அத்துக்கிழவி நம்மளுக்கு தட்டுப்பாடு. அந்த ஊர்ல தானே இதெல்லாம் தயாரிக்கிறாங்க, இதெல்லாம் உருவாகுது. அப்ப அங்க அந்த மாதிரி பிரச்சனைனா நம்ம ஊருக்கு வர வேண்டியது எப்படி வந்து சேரும்? இனிமே நமக்கு இந்த மாதிரி சிலிண்டர்லாம் வராது. பெட்ரோல் எல்லாம் டேங்கா ஃபில் பண்ணி வச்சுக்கிருவோம். நம்ம வீட்டுல ஒரு குடத்தை கொண்டு போய் பிடிச்சி குடம் நிறைய வாங்கி வச்சுக்கிறோமா? அடி போடி போக்கத்தவளே, இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாம் கிடைச்சிரும். மக்க போய் அடி அடிச்சுக்கிட்டு நிக்கிறதுனால எதுவும் மாற போகாது. நீ பேசாம இரு. அத்தை உனக்கு அடுப்புலைனாலும் சமைச்சு எல்லாத்தையும் வேலைக்கு பக்குவமா கொடுத்துருவேன். உனக்கு பயமே இல்லையா? எதுக்குடி பையன்? அந்த காலத்துல எல்லாம் நடந்தேதான் எல்லா இடத்துக்கும் போனா, நடந்தேதான் வந்தான். அந்த மாதிரி நடந்து போயிட்டு போக பஸ் இல்லைன்னா என்ன? அப்ப சிலிண்டரு இந்த 10-12 வருஷமா தாண்டி சிலிண்டர் அடுப்பு, கரண்ட் இல்லாத அடுப்பெல்லாம். அந்த காலத்துல எல்லாம் ஆரோக்கியமான விறகடுப்பு தானே. கழுத காட்டை சுத்தி விறகு கிடக்கு, எடுத்து கொண்டு வந்து எரிச்சிட்டு போக. இதுக்கு எதுக்கு பையன்? நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீ அந்த காலத்து பொம்பளைனால விறகடுப்பை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு விறகை எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுத்துருவோம்னு திமுறா தெனாவட்டா பேசுற. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சிலிண்டர் அடுப்பே பத்த வைக்க தெரியாமல் இருக்கு. சுடுதண்ணி போட்டா ஏதோ பெரிய ஆரிய வித்த போட்டது மாதிரி என்னைய மாதிரி ஆளுக்கு ஸ்டேட்டஸ் போடுறோம். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் கஷ்டமோ. அதுக்குத்தான் களவும் கற்று மரன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கத்துக்கிறவும் மாட்டிய, மறக்கவும் மாட்டிய. போவா, போய் காய்கறி வாங்கிட்டு வா. கத்துக்கலவே என்னம் டீ இப்ப எவன் கொண்டு வர்றேன்? கொண்டு போறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கவி. எனக்கு இன்னைக்கு வாயெல்லாம் செத்து போய் நமன்னு இருக்கு. இனிமே ஹோட்டல் கடை திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களான்னு வேற தெரியல. மட்டன், சிக்கன், நண்டு, இறாலுன்னு இன்னைக்கு ஏகப்பட்ட ஐட்டங்களை இறக்கி நல்ல ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிடுவோமா? வாயிலடி டீ. ஏன் டீ? என்ன நாளு? ஏன் தகிழவி? வியாழக்கிழமை சாப்பிட்டா சாமி கோச்சுக்கிறோமோ? நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கிட்டு நீ ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுதாம் டீ? ஏன் தகிழவி, நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் சதி நடக்குதா என்ன? ஆத்தூர் கிராமத்துக்கும் கிராம மக்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ஊரு முத்துமாரியம்மன் கோவில்ல பங்குனி திருவிழா ஆரம்பமாக போகுது. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு காப்பு கட்ட போறோம். எல்லாரும் வீடு வாசல சுத்தம் பண்ணி சுத்தபத்தமா வந்து அம்மன் கோயில்ல காப்பு கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
சாமி, மாரியம்மன் கோயில்ல காப்பு கட்ட போறாங்க. கவுச்சி புணங்க கூடாதுன்னு உத்தரவு. காப்பு கட்டுற வீட்டில் தானே புணங்கக்கூடாது. நம்ம வீட்டில் தான் யாருமே காப்பு கட்டலையில. இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், காப்பு கட்டுனவங்களா இருந்தாலும் சரி கட்டாதவங்களா இருந்தாலும் சரி 8 நாள் திருவிழாவுக்கு யார் வீட்லயும் கவுச்சி எடுக்காம எல்லாரும் அம்மனோட அருளை ஆசையை வாங்குறதுக்காக எல்லாரும் சுத்தபத்தமா இருந்து நல்லபடியா வந்து இந்த திருவிழாவை சிறப்பா செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐயோ கடவுளே, 8 நாளைக்கு கவுச்சி எடுக்கக்கூடாதா? ஓம்டி, கறிக்கடைக்கு பக்கத்துலயே காய்கறி கடை இருக்கு. வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டுட்டு வா. இன்னைக்கு அவியல் வச்சு சாம்பார் வைப்போம். நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் இந்த திருவிழாலாம் வரணுமா? ஓம்டி, 8 நாளைக்கு ஆத்தாளுக்காண்டி விரதம் இரு. அப்பத்தான் அடுத்து ஒரு பொம்பளை புள்ள பிறக்கும். பிறக்கும். உன் மையம் போகவும் வரவும் இருந்தா பிறந்துரும் பொம்பளை புள்ள. அர்தாயி, சென்றப்பா, சரி, இன்னொரு முறை அந்த பயலுக்கு என்ன அப்பான்னு கூப்பிட்ட அம்பிடுத்தான் சொல்லிவிட்டேன். அவன் பேரையே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். மறந்தாப்புல வாயில வந்துருச்சு, மன்னிச்சிருங்க. பேரே வந்திருக்கேன், அவனுக்கு எதுவும் சமைக்கலையா? இப்படி உட்கார்ந்துருந்து என்ன செய்ய போற? அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்ல. என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. மிதிரிச்சு சமயக்கட்டுக்குள்ள போகவும் மனசு வரல. அதான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். எத்தனை நேரத்துக்கு பட்டினியா கிடக்க முடியும்? போய் ஏதாவது செய்ய போ. வேண்டாம் தாத்தா, நான் கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். வைத்து பத்தா இருக்கிற நிலைமையில அடுப்பங்கரைக்கு போய் அவங்களால சமைக்க முடியுமா தாத்தா? உங்க 2 பேருக்கும் சேர்த்து நானும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். எதுக்கியா சிரமம்? அப்பதான் செஞ்சிருவ. நீ ஏன் இப்ப கடையில போய் வாங்கிட்டு வர? இல்ல தாத்தா, டெய்லியும் வீட்டுல தானே சாப்பிடுறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கடையில சாப்பிடுங்க. நாளையில இருந்து நம்ம ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்பத்தால மன்னிச்சிரு சாமி. நீ வந்திருக்கிற நேரத்துல கூட உனக்கு வாய்க்கு ருசியா எதையும் ஆக்கி போட முடியல. எனக்கு உடம்பும் ஒரு மாதிரியா இருக்குப்பா, மனசும் சரியில்லை. என்னால ஒன்றும் இல்லை பத்தா, அதை பத்தி யோசிக்காதீங்கன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. முதல்ல 2 பேரும் உட்காருங்க, நான் எடுத்து வச்சு தரேன், சாப்பிடுங்க. ரோஹித்து, உட்காருங்க தாத்தா, உட்காருங்க. தா, பூரி பொங்கல்னு ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காம போயிடும்ல, அதுக்காக தான் இட்லியே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ சாப்பிடலையா? ஹோட்டல்லையே ஒரு தோசை சாப்பிட்டுட்டேன் பத்தா. நீங்க சாப்பிடுங்க தாத்தா, நீங்க சாப்பிடுங்க. நீனும் வைய, நீனும் வந்து சாப்பிடு. சீரியஸா நான் சாப்பிட்டேன் தாத்தா, நீங்க சாப்பிடுங்க. ரோஹித், அப்பத்தா, அப்பா அம்மா வீட்டுல இல்லையேன்னு உனக்கு சங்கடமா இல்லையா சாமி? இப்பி வச்சதே நான் தானே அப்பத்தா. இருக்க வேண்டிய இடத்துல அவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாம நீங்க உங்க உடம்ப பாருங்க, சாப்பிடுங்க. என் பேரே ரொம்ப தெளிவான ஆல்ரெடி. அவனை யாராலையும் எதாலையும் மாத்த முடியாது. அவன் தெளிவாத்தான் இருக்கான். இப்படி இருந்தாலே அவன் காலம் பூரா பொழைச்சுக்கிருவான். ஜில்லு, ஜில்லு சீக்கிரம் வா ஜில்லு. நம்ம தான் ஜில்லு இன்னைக்கு முக்கியமான ஆளு. இவ்ளோ லேட் பண்ண கூடாது, சீக்கிரம் வா. ஐயோ, உனக்கு சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது ஜில்லு. இன்னைக்கு கோவில்ல நம்ம தான் முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே லேட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? வாவ் ஜில்லு, இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க. ரொம்ப அழகா இருக்கு ஜில்லு. நீங்க தான் சொன்னீங்கல்ல ஜில்லி பேபி, கோவில்ல இன்னைக்கு உங்களுக்கு தான் முதல் மரியாதை பண்ணுவாங்கன்னு. அதான் அதுக்கேற்றது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா ஜில்லு பேபி, இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய முதல் மரியாதை எல்லாத்தையும் கோயில்ல எனக்கு தான் செய்வாங்க. ஏன்னா எங்க அப்பாவோட அடுத்த வாரிசு நான் தானே. ஆமா ஆமா ஜில்லி பேபி, என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்களா? கோவில் பொறுப்பு அத்தனையும் இனிமே எங்க அப்பாவால பாத்துக்க முடியாதுன்னு அந்த வீட்டு வாரிசான என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓ மை காட், நிஜமாவா? ஆமா ஜில்லி பேபி, அப்புறம் பின்ன நான் தானே இனிமே வாரிசு. கோவிலோட அத்தனை பொறுப்பு என்கிட்ட வந்துடும். கோவில்ல எங்க அப்பாவுக்கு இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்த முதல் மரியாதைய இனிமே நான் தான் வாங்கிக்க போறேன். சூப்பர் ஜில்லி பேபி, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. சினிமால தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தான் நேர்ல பார்க்க போறேன். நேர்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா அசந்து போயிருவ. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமா? ஆமா, இந்த ஊர்ல 8 நாள் திருவிழா நடக்கும். இன்னைக்குதான் முதல் நாள் காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுனதுல இருந்து 8வது நாள் திருவிழா அமோகமா அற்புதமா வேற லெவல்ல இருக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு மரியாதை செய்வாங்க. ஓ அப்படியா? ஆமா ஜில்லி பேபி, ஒவ்வொரு மரியாதையும் இனிமே இந்த ஊர்ல எனக்கு தான் கிடைக்க போகுது. எங்க அப்பன் கீழே விழுந்து நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதுல ஒரு நல்லது நமக்கு நடந்திருக்குல்ல. எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தான். நிஜமா
ஜிலு, கோயில் நகையில இருந்து கோயில் பொறுப்புல இருந்து ஊர் பொறுப்பு வரைக்கும் அத்தனையும் இனிமே இந்த மாமன் தான். என்னாலதான் எல்லாமே இந்த ஊர்ல அசைய போகுது. என்ன கேட்காம இந்த ஊர்ல ஒரு துரும்பு கூட ஆடாது. ரொம்ப பெருமையா இருக்கு ஜில்லு பேபி. இதே பெருமையோட வந்து கெத்தா நெல்லு. இந்த ஊராங்க எல்லாரும் நம்ம ஜோடி பொருத்தத்தை பார்த்து வாயில விரல வைக்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா. சரி வா ஜில்லி பேபி, ஒரு தட்டுல பூ, பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும், நான் இனிமே இந்த ஊர் பொறுப்பெல்லாம் தலைமை தாங்க போறேன்ல, நம்ம குடும்பத்து சார்பாகவும் கோயிலுக்கு ஒரு தாம்பலம் வைக்கணும். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு போய் நிப்போம். ஓகே? நீங்க கரகம் எடுக்கிறது எப்போ? கரகம் 8ஆம் நாள் திருவிழாக்கு. இன்னைக்கு தலப்பா கட்டி எனக்கு மரியாதை மட்டும் பண்ணி கையில காப்பு கட்டி விட்டுருவாங்க. 8 நாளும் திருவிழா கொண்டாட்டம் தான். சோ எக்ஸைட்டிங். உடனே வாங்க கிளம்பலாம். அலிங் பெல் அடிக்குதே. நான் போய் பாக்குறேன் அப்பத்தா, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? சாப்பிடு. பெத்தது அவளா இருந்தாலும் வளர்த்தது நம்மங்கிறத ரோஹித் நிரூபிச்சுட்டான்ல. சரிதான், சாப்பிடு சாப்பிடு. அம்மாச்சி. ரோஹித் நல்லா இருக்கியாப்பா? ஏதோ இருக்கேன் அம்மாச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் அம்மாச்சிக்கு ஆசை. ஆனா உன் அம்மா தான் என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாளே. வயசான காலத்துல இங்க நிம்மதியை கெடுக்கிறது மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காளப்பா. நான் எப்படி நிம்மதியா இருக்கேன் நல்லா இருக்கோம்னு சொல்றது? அம்மாச்சி, நீங்க என்ன தப்பா நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேற வழி தெரியல அம்மாச்சி, என்ன மன்னிச்சிருங்க. சாச்சா, நீ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணன? தப்பு பண்ணினதெல்லாம் அவ தானே. அவ பண்ணின தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கிறா. அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சு கவலைப்பட்டேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம் அம்மாச்சி. ஆனா ரோஹித். ரோஹித், யாருப்பா அது சத்தம்? வணக்கம் சம்மந்தி ஐயா. வணக்கம் சம்மந்தியம்மா. வாங்க சம்மந்தி வாங்க. சொல்லுங்க அம்மாச்சி, ஏதோ சொல்ல வந்தீங்களே. சம்மந்தி ஐயா, இப்பேற்பட்ட ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சம்மந்தி, நீங்க ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய? வாழ வந்த மருமக பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணி உங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவளை பெத்த பாவத்துக்கு நான் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தி, என்ன மன்னிச்சிருங்க. லேவும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்ட வந்திருக்கான்னு தயவு செஞ்சு நினைக்காதீயே. என் மக இப்படி நடந்துக்கிட்டதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு சம்மந்திங்கிற முறையில் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். என் பேரனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்பிடுத்தேன். அம்மா வசந்தி, இப்படி பேசுற? இத்தனை காலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாத? அவ பண்ணினதுக்கு நீ என்ன செய்வ? விடுப்பா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். சம்மந்தியம்மா விடுமா வசந்தி. நாங்க படணும்னு இருக்கிறத பட்டுத்தானே அழுந்தணும். யாரால மாத்த முடியும்? அம்மாச்சி, ஸ்டேஷன் போனீங்களா? போயிட்டு தான்ப்பா வர்றேன். எப்படி இருக்காங்க உங்க பொண்ணு, உங்க மருமகன்லாம்? இருக்கிற இடம் சௌகரியமா இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ரோஹித் பாருங்க அம்மாச்சி, கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படி இப்படின்னு அதை பத்தி எதுவும் பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வாபஸ் வாங்கணும்னு கேட்க வந்தது என்னமோ உண்மைதான்டா. ஆனா இது எதுவுமே என் பொண்ணுக்காகவோ மருமகளுக்காகவோ கிடையாது. கட்டி காப்பாத்தின சாம்ராஜ்யத்தை ஒத்த வரியில எழுதி கொடுத்தாங்களே என் சம்மந்தியம்மா, அவங்களுக்காக. என்ன அம்மாச்சி சொல்றீங்க? இந்த வீட்டை அவங்க கட்டுனதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்டா ரோஹித். கஷ்டப்பட்டு கனவாடு வட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்தது மாதிரி காத்த காசு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இந்த வீட்டில் கொட்டி ஊரில் இருந்த நிலம் பழம் அத்தனையும் விற்றுப்புட்டு இந்த நிலத்தை வாங்கி இந்த வீட்டை கட்டி ஆளாக்குனதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்டை அடமானம் வச்சு உருவாக்கின ஷோரூம் அது. அதுக்கு ஸ்டாக்கெல்லாம் வந்து கிடக்குன்னு இப்போ தான் கால் மேலே கால் வருது. வண்டியை நிப்பாட்டுறதுக்கோ கடையை திறக்கிறதுக்கோ ஷோரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. பல லட்சம் கோரி போட்டு அந்த ஷோரூமுக்கு அவ்வளோ பொருள் வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. உங்கள் அம்மாவும் அப்பாவும் கடையில் வந்து இல்லைன்னா அவ்வளவையும் என்ன பண்ணுறது? அதுக்கு நான் என்ன அம்மாச்சி செய்ய முடியும்? அதுக்கான பொறுப்பும் அக்கறையும் உங்க பொண்ணுக்கு வந்திருந்திருக்கணும். ரோஹித், எனக்கு அம்மா நல்லா கூப்பிட முடியாது அப்பதா. அம்மாச்சிக்கு மரியாதை கொடுக்கணும்லப்பா. எங்க சம்மந்தி, அவன் பேசட்டும். பாருங்க அம்மாச்சி, உங்க பொண்ணுக்காக நீங்க வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என் அப்பத்தா தாத்தா தான் முக்கியம். அவங்கள ரோட்ல நிப்பாட்டலாம். அவங்க எதுக்காக எனக்கு? அவங்க ஷோரூம் எப்படி போனா எனக்கு என்ன? அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால பாதிக்கப்பட போறது இந்த வீடு தாண்டா. அதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்க தாத்தாவும் பாட்டியும் தான். அதையும் நீ புரிஞ்சுக்கணும்லப்பா. அதுக்காக கேஸை வாபஸ் வாங்கி திரும்பவும் வந்து இதே வீட்டில் வைக்க போறீங்களா? கண்டிப்பா நான் அப்படி சொல்லலடா. ஆனா அந்த ஷோரூம் ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கணும்லப்பா. பிஸ்னஸ் உடஞ்சிருமே.
என் தாத்தா பாட்டி மனசு உடைஞ்சா பரவாயில்லையா? அவங்க நான் வரலைன்னா இந்நேரம் எங்க போயிருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஒருவேளை எங்கேயாவது மனசு தாங்க முடியாம விழுந்து செத்துருந்தா திரும்ப அவங்களோட உயிரை அவங்களால காப்பாற்ற முடியுமா? இல்ல அவங்கள மீட்டு கொண்டுட்டு வர முடியுமா? ஷோரூம் காசு பண்ணோன்னு ஓடி ஓடிதான் சொந்த பந்தம்னா என்ன, ரத்தம்னா என்ன, உறவுனா என்னங்கிறதையே மறந்துட்டாங்க. அவங்களுக்காகலாம் வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க அம்மாச்சி. ப்ளீஸ் இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. வேண்டாம், எனக்கு அம்மா அப்பா யாருமே வேண்டாம். நான் அப்பத்தா தாத்தா கூடயே இருந்துக்கிறேன். சம்மந்தியா, நீங்களாவது அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. சின்ன பையன், அவனுக்கு விவரம் புரியல. எனக்கு எல்லா விவரமும் தெரியும் அம்மாச்சி. இதுக்கு மேல யாரும் எனக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் இப்படி ஒரு ரூல்ஸே கையில் எடுத்திருக்கேன். இனிமே சட்டம் பார்த்துக்கோ, நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுங்க, என்ன ஏன் போக்குல விட்டுருங்க. ரோஹித், அம்மாச்சி சொல்றது சரிதானப்பா? இல்ல தாத்தா, யாரு கன்வின்ஸ் பண்ணாலும் என்னால கன்வின்ஸ் ஆக முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அவங்களுக்கு உண்டான தண்டனையை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வரட்டும், அப்பதான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்க. போரும் என்னப்பா ஆகுறது? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி போட்டு வச்சிருக்காங்களே, அது வீணா போயிருமே. ஆமா சாமி, அவ பண்ணினதுக்கான தப்புக்குள்ள தண்டனையை அவ அனுபவிக்கட்டும். அதெல்லாம் சரிதான். அதை தாண்டி சோறுமு கிடக்கேப்பா. நாளைக்கு அது நல்லா இருந்தா தானே உன்னை வளர்த்து ஆளாக்க முடியும். உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் அந்த ஷோரூம் தானே. உன்னைய மனசில் வச்சுட்டு தாண்டா நாங்கள் எழுதி கொடுத்தோம். நாளைக்கு உன்னை கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கும் உன் வாழ்க்கையை வளர்த்து விடுறதுக்கும் அந்த கடை இருந்தால் தானப்பா முடியும். ஆமாம் ரோஹித், கொஞ்சம் யோசிச்சு பண்ணடா. நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்பதான். என்னால் என் கெரியரை பார்த்துக்க முடியும். அவங்க உருவாக்குனதுனாலலாம் என்னால் அங்கே போய் நான் உட்காந்துருக்க முடியாது. எனக்கு என் லைஃப்பை பார்த்துக்க தெரியும். நீங்கள் விடுங்க. ஷோரூம் விளங்காமல் போயிருச்சுன்னா லோன் போட்ட காசெல்லாம் போயிடும். அப்புறம் கடையவும் ஜப்தி பண்ணி வீட்டையும் ஜப்தி பண்ணிடுவாங்க. என்னடா பண்ணுறது? தெருவில் திக்க வேண்டியதானா? என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? அதானப்பா உண்மை. 2 பேரையும் போய் ஜாமீன்ல எடுத்துட்டு வா. ஆனால் இனிமே 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க வேண்டாம். அதுக்கான வழியவும் நான் பண்ணிட்டேன். நீ தைரியமாக போய் உங்கள் அம்மா அப்பாவை ஜாமீனில் கூட்டிட்டு வா. மற்ற விஷயங்களை வீட்டுக்கு வந்த பிறகு நானே பேசுகிறேன். அவங்க நினைச்சதை சாதிச்சது மாதிரி ஆயிடாதாமாச்சி? கண்டிப்பாக ஆகாதுடா. அவளுக்கு வலினா என்ன, குடும்பம்னா என்ன, குடும்ப கஷ்டம்னா என்னன்னு நான் கண்டிப்பாக புரிய வைப்பேன். அதுக்கான நாள் வந்துருச்சு. நீ தைரியமாக போய் கூட்டிட்டு வா. உங்கள் அம்மாவுக்கு வெளியிலேருந்தே ஒரு நல்ல பாடத்தை நம்ம கற்றுக் கொடுப்போம். வாயா வாயா சுப்பிரமணி, வாமா அன்னைக்கிளி. வணக்கங்க ஐயா. வணக்கம் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. ஊருக்கு இன்னைக்கு முக்கியமான ஆளு நீனே லேட்டா வந்தா எப்படி? என்னம்மா அன்னைக்கிளி, பொறுப்பா இருக்கிறது இல்லையா? இல்ல பெருமலையா, ஒரு பதட்டத்துல கொஞ்சம் நேரம் ஆகி தொலைஞ்சிருச்சு. என்னம்மா பதட்டம்? இப்பவே பதட்டப்பட்டா எப்படி? பொது காரியங்களை எடுத்து நடத்துற அளவுக்கு தெம்பும் தைரியமும் இருக்கணும்ல. ஆமா ஆமா, அதுதான் பதட்டம், வேற என்ன? பதட்டப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அன்னைக்கிளி. என்னைக்கும் சுப்பிரமணிக்கு உறுதுணையா நானும் இருக்கத்தானே போறேன். சுப்பிரமணி, தட்டை வாங்கிட்டு வந்து அம்மன் கிட்ட வைப்பா. சரிங்க ஐயா. அன்னைக்கிளி தட்டை கொடுமா. இந்தாங்க மாமா, நல்லா வேண்டிக்கிறீங்க. சரிப்பா சரிப்பா. அன்னைக்கிலேயும் சுப்பிரமணியையும் கோயில் எப்படி சோடியா பக்கம் எம்புட்டு சந்தோஷமா இருக்கு. சுப்பிரமணி ஊருக்காக ஓடி ஓடி உழைக்கிற பையன். அன்னைக்கிளி எல்லாரையும் சரிசமமா நினைக்கிற புள்ள. அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க மச்சானுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது மாதிரி இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குல்லத்தா. ஐயாவுக்கு பதிலாக கரகெடுத்து ஆடுறதுக்கான அத்தனை தகுதியும் மாமாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஐயா செலெக்ஷன் கண்டிப்பா கரெக்ட். அக்காவுக்கு அம்மனோட அருள் அமோகமாக கிடைக்கும். வருஷம் ஆடுற ஆட்டத்தை எங்களாலேயே தாங்க முடியாது. இந்த வருஷம் மச்சான் வேற காப்பு கட்டி கரகம் தூக்குறாருங்கிறப்ப விரதம் வீட்டுக்குள்ளே டபுளாக இருக்க போகுது. அக்கா ஆட்டத்தை பார்க்குறதா இல்லை மச்சான் கரகத்தை தூக்குறத பார்க்குறதான்னு ஏதோ என்ன மாதிரி இருக்க போகுதுன்னே தெரியல. ஒரே பிரமிப்பாக இருக்குது. எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. யாருப்பா அது கோயில்ல கரகத்தை தூக்குற வாரிசு? நான் வந்து நிக்கிறேன். என் வீட்டு தட்டை வாங்கிக்கிட்டே காப்பை எனக்கு கட்டி விடுங்க. யார் அது? எங்க வந்து யாருக்கு காப்பு கட்ட சொல்றது? என்னப்பா டவுசரு, உன் புள்ள இப்படி வந்து தட்டை தூக்கிக்கிட்டு நிக்கிறேன். கோயில் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா கிடக்குற கட்டமாத்த எடுத்துக்கிட்டு 4 இழுப்பு இழுக்கி போடுவேனாயே. எங்க வந்து யாருக்கு காப்பு கட்டி கரகம் தூக்க சொல்ற? யாரோட தட்டை எடுத்துட்டு வந்து எங்க வைக்கிறது? என்னப்பா இது புது பிரச்சனையா இருக்கு? காலங்காலமா நடக்கிறது தானையா. நான் என்ன புதுசா வந்து நின்றுட்டேன்? காலங்காலமா ஊர் பஞ்சாயத்து தலைவர் சார்புல, ஊர் பெரிய குடும்பத்து சார்புல எங்க ஐயாரு எங்க அப்பா இருந்தானா கரகம் தூக்கி எல்லாம் பண்ணினாங்க. இந்த வருஷம் வாரிசு சார்பாக எங்க அப்பாவுக்கு முடியாத காரணத்தினால நான் வந்து நிக்கிறேன். எனக்கு காப்பை கட்டி கரகம் தூக்குறதுக்கு பரிவட்டத்தை கட்டுங்க.
இன்னும் ஒரு திமுறை வந்து நிற்கிறான் பாரு எடுவட்டவைய. அதுவும் அவளோட ஜோடி ஓட்டுக்கிட்டு கட்டண பொண்டாட்டி இப்படி குத்துக்கள் மாதிரி நிற்கிறான். கண்டவளோட வந்து நின்றுக்கிட்டு பேச்ச பத்தியா? இப்ப மாதவ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன அத்தா, எனக்கு தானே இன்னைக்கு பந்தக்கால் நட்டு காப்பு கட்டி கரகத்துக்கு உண்டான வேலையை பார்க்கணும். என்ன ஆளாளுக்கு அதச்சு போய் நிக்கிறியா? என்னாச்சு? ஐயா, இது கோயில் காரியம். மாதவன் சொல்றதும் எனக்கு சரியா தான் படுது. நாங்க தான் நீங்க சொன்ன உடனே அவசரப்பட்டு தட்டை தூக்கிட்டு வந்துட்டோம். நீங்க முதல் பரிவட்டத்தை அவனுக்கே கட்டி ஆரம்பிச்சு விடுங்க ஐயா. இந்த வருஷம் கரகத்தை அவனே எடுக்கட்டும். எந்த வேலையை யாருக்கிட்டடா கொடுக்க சொல்ற சுப்பிரமணி? கரகத்தை தொடுறதுக்கும் கரகத்தை தூக்குறதுக்கும் ஒரு தகுதி வேணும். ஊருக்காக பாடுபட்டு ஊருக்காக உழைச்சு ஊரு கோயிலுக்காக எம்புட்டோ நல்லது கெட்டது செஞ்ச நீந்தான் இந்த கோயிலுக்கு இனிமே தர்மகத்தா. இந்த கோயிலுக்கான அத்தனை பொறுப்புகளையும் நீந்தான் முன்னாடி நின்று செய்யணும்னு இன்னைக்கு இந்த கோயில் வாசல்ல நான் சொல்றேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது, எவராலையும் தடுக்க முடியாது. இந்த வருஷம் திருவிழாவுக்கு நீ காப்பு கட்டி கரகம் எடுக்கிற. இது என்னோட முடிவு, என்னோட உத்தரவு. இதை யாரும் தடுக்க முடியாது, யாராலையும் நிறுத்தவும் முடியாது. ஐயா, அன்னைக்கிலே ஊர் பஞ்சாயத்து தலைவர் பதவியில இருந்து இன்னும் நான் விலகல. அதே நேரத்தில் இந்த கோயில் தர்மகத்தான்கிற பதவியில இருந்து இன்னைக்கு நான் விலகல. இப்ப சொல்றேன், மஞ்சள் தண்ணியை எடுத்து ஊத்தவன் தலையில. சரிங்க ஐயா. சுப்பிரமணி, ஐயா, தலையை குனிஞ்சு தண்ணியை வாங்கிக்கிட்டு கட்டா காப்ப.